ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபினா ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான இட்லி பொடி ரெசிபி தான். இது யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் வந்து உளுத்தம் பருப்பு, 1/2 கப் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறம் போல் வதங்கி வரணும். ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு சிலது வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஈவனாக வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா 4 வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரக்கேற்ப வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி பெருங்காயம் தான், கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் தான் இருக்குதுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடி வந்து எப்போவுமே நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் இட்லி தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் குயிக்கான இட்லி பொடி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Tata, bye bye.